இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. டியூன் டு பிரியாவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஃபுல் வீடியோவை பார்க்கறதே கிடையாது. அதனால நான் கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறத பார்க்கவே மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. அதனால இந்த தடவை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஒரு இந்தியன் பேரண்ட்ஸோ இல்லை வேற கண்ட்ரிலேருந்து இப்போ அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா அவங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். இப்ப அங்க குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன் தான். அதே மாதிரி இந்தியாவில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல? கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. இப்போ நான் ஒரு போட்டோ அட்டாச் பண்றேன். இதுல கிரீன் கலர்ல இருக்கிற நாடுகள் எல்லாமே குழந்தைகள் அந்த கண்ட்ரியில பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கும். அதுவே ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாம் அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் அந்த கண்ட்ரில குழந்தை பிறந்தாலும் பிறந்துருச்சாமா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரிஸ்ல யாராவது ஒருத்தங்க அப்பாவோ அம்மாவோ அந்த நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தா இந்தியால எந்த ஃபாரின்காரங்க வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அவங்க அம்மாவோ அப்பாவோ இந்தியனா இருந்தா மட்டும்தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஆனா அமெரிக்கால இருக்க இந்திய தூதரகம்ல வேலை செய்யற இந்தியன்ஸ்க்கு அமெரிக்கால குழந்தை பிறந்தா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. இது என்னடா வம்பா இருக்கு? ஒருவேளை இந்த இந்தியன் தூதரகத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவை வேவு பாக்குறவங்கன்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுக்காம இருக்கிறாங்களோ? மற்ற எந்த வேலைக்கு போனாலும் கொடுக்குறாங்க. நல்ல வேலையில இருக்காங்க எம்பசில, அவங்களுக்கு கொடுக்கல. சரிங்க, பாய்.